ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஆனால் அப்படி இருக்க முடியலையா? நான் சொல்கிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம் கிராட்டிடியூட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே அந்த கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. ரெண்டாவது விஷயம் ஃபோக்கஸ் ஆன் யர் கோல்ஸ். உங்களுடைய கோல் என்னவோ அதில் ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அந்த கோலை நோக்கி தான் இருக்குதான்றதுல கவனமாக இருங்க. மூணாவது விஷயம் செல்ஃப் அனலைசேஷன். ஒரு நாளையில் நீங்கள் எத்தனை வாட்டி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, எத்தனை வாட்டி நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்கதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் திங்கிங் வர்றது எல்லாருக்குமே காமன் தான். பட் நீங்கள் அதை செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அடுத்த நிமிஷமே நீங்கள் அதை பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் இதை பண்ணவே முடியல, ஒழுங்காகவே பண்ணலை, அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட பெட்டராக பண்ணுவேன். டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? எஸ். ஃபோர்த்து விஷயம், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற பீப்புள் கூட இருங்க. இன்கேஸ் அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்த விட்டே நீங்கள் விலகிடுங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே நாளில் மாற போகிறது கிடையாது. கண்டிப்பாக இட் டேக்ஸ் டைம். பட் நீங்கள் இதை டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும். பி பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் த சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஓகே, தேங்க்யூ.